الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا تمنوا علي إسلامكم بل الله يمن عليكم أن هداكم بالإيمان صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف وفي كل خير صدق الله العلي العظيم புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவுக்கே உரித்தான் கட்டுமாக. மேலும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்தாலும் அதனை இன்று மனிதர்கள் எவ்வாறு செலவு செய்கிறார்கள், எவ்வாறு அந்த அருட்கொடைகளின் மீது நன்றி செலுத்துகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பொதுவாக அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் நிறைய அருட்கொடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான அருட்கொடைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நேரத்தில், இந்த கடும் வெயிலிலே, இந்த இடத்தில் அல்லாஹ்விற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக நேரம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்லடியார்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இதுவும் ஒரு பெரிய அருட்கொடையாக அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த அருட்கொடைகளை யார் யாரெல்லாம் விலகுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆக சிறந்தவர்களாக ஆகிறார்கள். யார் யாரெல்லாம் இந்த அருட்கொடைகளை பற்றி சரியான முறையில் விளக்கம் இல்லாமல் அருட்கொடைகளை பற்றி தெரிந்திருந்தும் அதனை வீணடிக்கிறார்களோ, அதனுடைய மதிப்பு தெரியாமல் வாழ்கிறார்களோ, அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த உலகத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர மறுமையினுடைய விஷயத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 3 அருட்கொடைகளை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். முதலாவது அருட்கொடை என்னவென்று சொன்னால் நிஅமத்துல் இஸ்லாம், அதாவது இஸ்லாம் என்ற ஒரு அருட்கொடை. இதுதான் ஆக சிறந்த ஒரு அருட்கொடை. எல்லா அருட்கொடைகளுக்கும் ஒரு மூலப்பொருள் என்னவென்று சொன்னால் இந்த அருட்கொடை தான். இந்த ஒரு கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தீனுல் இஸ்லாத்தினுடைய ஒரு அருட்கொடை ஒரு மனிதர் பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் மரணம் வரை அந்த நியமத்திற்காக, அந்த அருட்கொடைக்காக அவர் எவ்வளவு நன்றி செலுத்தியிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அதாவது நியமத்துல் இஸ்லாம் முதலாவது அருட்கொடை. இரண்டாவது அருட்கொடையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதிகமாக நீங்க இந்த அருட்கொடையை நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல அதிகமா கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அருட்கொடை. இன்னைக்கு
இன்னைக்கு ரொம்ப மனிதர்களுக்கு தேவை என்னதுங்க? ஆஃபியத். என்னதுங்க? ஆஃபியத், ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்ற ஒரு அடிப்படை என்னதுங்க? ஆரோக்கியம் என்ற ஒரு அருட்கொடையை நீங்க அல்லாஹ் இடத்துல அதிகமா நீங்க கேளுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்க துஆ செய்யுங்க. பெருமானார் இடத்துல யார் வந்தாலும் சரி, பெருமானார் குடும்பம் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், சஹாபா பெருமக்கள் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், அதிகமா உங்ககிட்ட சொல்லக்கூடிய பெருமானார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, ஆரோக்கியத்திற்காக நீங்க துஆ செய்யுங்க. உங்களுடைய ஆஃபியத்திற்காக நீங்க அல்லாஹ் இடத்துல கேட்டு அழுவுங்க. இதைத்தான் சொல்லுவாங்க. மூன்றாவது ஒரு அருட்கொடை என்னதுங்க? அல்லாஹ் தஆலா இன்றைக்கு பல மனிதர்கள் இடத்துல அது கிடையாது, நிறைய மனிதர்கள் இடத்துல அது இருக்குது. அதுதான் செல்வம் என்ற ஒரு அருட்கொடை. இந்த மூன்று அருட்கொடையையும் ஒரு மனிதன் தன்னுடைய மரணம் வரை எவ்வாறு செலவு செய்கிறார், எவ்வாறு அதற்கு நேரம் கொடுக்கிறார், எவ்வாறு அதற்கு நன்றி செலுத்துகிறார் என்பதை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். அருமையானவர்களே, சிந்திச்சு பார்க்கணும். அதாவது ஆரோக்கியம் என்ற ஒரு அருட்கொடையை நம்ம என்ன செய்யணும்? விளக்கணும். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இடத்துல இந்த ஆஃபியத்தை இல்லாம போயிடுச்சு. அதுவும் இந்த கொரோனா காலகட்டம் வந்ததற்கு பிறகு நிறைய மனிதர்கள் இடத்துல நிறைய மாற்றங்கள், உடல் உறுப்புகள்ல நோய் சம்பந்தமா நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். காலையில அவரால் என்ன செய்ய முடியாது, எழுந்திருக்கிறார். இரவு தூங்க செல்லும் வரை அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ மருந்து மாத்திரைகளை அவர் என்ன செய்யறார், மேற்கொள்றார். மாதத்துல எத்தனையோ மருத்துவர்கள் அவர் அணுகிறார். எவ்வளவோ மருந்துகள் செலவாகுது, எவ்வளவோ உணவு கட்டுப்பாடு. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அதனை விட்டு நம்மை பாதுகாத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்காக நாம் எந்த அளவு இறைவனிடத்திலே நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம், எந்த அளவு அல்லாஹ்விடத்திலே நம்ம நன்றி செலுத்தியிருக்கிறோம், சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அருமையானவர்களே, ஆரோக்கியம் என்ற ஒரு அருட்கொடையை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு நோய் வந்தாலே நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு வரும். ஒரு நோய் வருது, ஒரு மனிதர் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ரொம்ப அதிகமான ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் சொன்னா, ஒரு இடத்துல ஒரு திடுக்கம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். நம்ம மரணித்து விடுவோமோ, என்னதுங்க, நம்ம மரணித்து விடுவோமோ, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவாகும், நம்மளுடைய வியாபாரம் என்னவாகும், இது போன்ற விஷயங்கள், இது போன்ற ஒரு பயம் ஏற்படுதா இல்லையா? இது எதனால ஏற்படுது? அந்த ஆரோக்கியம் என்ற ஒரு சமநிலை அந்த மனிதரிடத்துல சரிந்து போகும்போது அவருக்கு என்ன ஏற்படுகிறது? பயம் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆஃபியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆரோக்கியத்திற்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, இரண்டு நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு சும்மா ஒரு கதை சொல்லுவாங்க, பெரியார்கள் சொல்லுவாங்க. ஒரு இரண்டு நண்பர்கள் என்ன செய்வாங்களா, வீதியில நடந்து போய்கிட்டு இருப்பாங்களாம். அது பணக்காரர்கள் வாழக்கூடிய, செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்க பிரம்மாண்டமான மாளிகைகள், பெரிய பெரிய பங்களாக்கள், அதை எல்லாத்தையுமே பார்க்கிறாங்க. அதுல ஒரு நண்பர் அந்த நண்பர்கிட்ட சொல்றாரு, இன்னொரு நண்பர்கிட்ட சொல்றாரு, ஏன்பா அல்லாஹ் நம்மளை படைக்கும் போது நம்மளையே இப்படி ஒரு ஏழையா படைச்சிட்டான், நம்மளையே இப்படி ஒரு ஏழையா படைச்சிட்டான். எல்லாருக்கும் அல்லாஹ் ஒன்னா தானே விதியை எழுதுறான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ரிஸ்கை தானே அல்லாஹ் கொடுக்குறான். ஏன் நமக்கு மட்டும் அல்லாஹ் இப்படி ஒரு ஏழையா நம்மளை படைச்சிருக்கிறான், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்துல பாதி கூட நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு ஒரு நண்பர் என்ன செய்யறாரு, அவங்க அறிவுபூர்வமான ஒரு சில விஷயத்தை அந்த நண்பருக்கு புரிய வைக்கிறாரு. என்னோட நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நேரா கூட்டிட்டு போறாரு, மருத்துவமனைக்கு போறாரு. அந்த மருத்துவமனையில பாக்குறாங்க, எத்தனையோ நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேஷண்ட் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதை பார்த்து எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்விற்கு எல்லா மனிதர்களுடைய விதியை எழுதுறான், இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குங்கிறத எழுதுறான். ஏன் இந்த நோயையும் நம்மளுக்கு எழுதல, இந்த நோயையும் ஏன் நமக்கு எழுதல? இவர் கேட்ட கேள்வியை இவர் பதில் திரும்பி கேட்கிறார். ஏன் எல்லாம் அல்லாஹ் நமக்கு இந்த நோயை நமக்கு தரல? அவருக்கு அப்பதான் புரிய வருது, யார் யாருக்கு எப்பப்ப எது எது கிடைக்குங்கிறத என்னதுங்க, இந்த ஒரு சம்பவம் என்ன செய்யுங்க சுட்டி காட்டப்படுது. அருமையானவர்களே, எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதிகமா நீங்க என்ன செய்யுங்க, ஆரோக்கியத்திற்காக துஆ செய்யுங்க. ஒரு அறிஞர் சொல்லுவாரு, ஒரு பார்வைக்கும் தன்னுடைய பேச்சு ஆற்றலுக்கும்
காட்டுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா, குர்ஆன் ஓதி முடித்த பிள்ளைகளினுடைய பட்டமளிப்பு விழா நடைபெறுது. அந்த பட்டமளிப்பு விழாவினுடைய ஒரு விஐபியா ஒரு ஆளை ஒரு மௌலானாவை ஒரு அசரத்தை கூப்பிடுறாங்க. அந்த அசரத்து எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கண் பார்வை கிடையாது. அந்த கண் பார்வையற்ற அந்த அறிஞர் என்ன செய்யறாங்க, நேரா அந்த பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய மதரசால அந்த வளாகத்துல ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எனக்கு பிறவில இருந்தே கண் பார்வை தெரியாது. ஆனால் அந்த கண் பார்வை எனக்கு இந்த 2 விஷயத்திற்காக தெரிந்திருந்தால் நன்றாக இருக்கும். அல்லாஹ்விடத்துல நான் கேட்டது கிடையாது, ஆனா இந்த 2 விஷயத்துக்காக எனக்கு கண் பார்வை தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க. அதனுடைய விளக்கம் என்னங்கிறத சொல்றாங்க. குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை எடுத்து ஓதுறாங்க. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், அதாவது ஒட்டகத்தை நாம் எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒட்டகத்தை நாங்கள் எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வ இலஸ்ஸமாய் கைஃப ருஃபிஅத், வானங்களை நாம் எவ்வாறு தூண்களாக உயர்த்தி நிறுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அதற்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயம், இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகளை நாம எப்படி நாங்க நட்டு வைத்திருக்கிறோம், இந்த பூமியில மலைகளை எப்படி நான் நட்டு வைத்திருக்கிறேங்கிறத நீங்க பார்க்கவில்லையா? இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, இதையெல்லாம் என்னுடைய கண்களால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, அல்லாஹ்வுடைய படைப்புகளை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி அவருடைய உள்ளம் என்ன செய்யுது, ஏங்குது. இந்த ஒரு விஷயத்திற்காக நான் என்ன செய்யறேன், எனக்கு கண் பார்வை கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லி அந்த அறிஞர் சொல்றாங்க. இரண்டாவது, அழகழகான குழந்தைகள் அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஓதி முடித்து மனனம் செய்து தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஞ்சு நெஞ்சங்களினுடைய முகங்களை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று நான் ஏங்கிறேனே தவிர, மற்ற எந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னுடைய கண் பார்வை இல்லாம என்னை படைச்சிட்டானேன்னு சொல்லி நான் என்ன செய்யல, எந்த ஒரு விஷயத்திலையும் நான் சங்கடப்படல. இந்த விஷயத்த அந்த அறிஞர் கேட்கும் போது என்ன செய்யறாங்க, ஆள ஆரம்பிச்சிருக்காரு. அருமையானவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய நாவு எப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த நாவு, ஒரு பேச்சு ஆற்றல், அது எப்படிப்பட்ட ஒரு அருட்கொடைங்கிறதையும் நம்ம என்னங்க செய்யணும், விளங்கணும். ஒரு மஜ்லிஸ்ல வாலிபர்களினுடைய கூட்டம், சில உலக சிந்தனைகள், அந்த வயதிற்கு ஏற்ற ஒரு சில விஷயங்களை வாலிபர்கள் கேலியாகவும் கிண்டலாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊமை என்ன செய்யறாங்க, ஒரு வாய் பேச முடியாத ஊமை அந்த மஜ்லிஸ்ல அமர்ந்து இந்த வாலிபர்கள் சிரித்து பேசி விளையாடுவதை பார்த்து என்ன செய்யறாங்க, சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் கூப்பிட்டு என்ன செய்யறாரு, அந்த இடத்துல எல்லா வாலிபர்களையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக உட்கார்ந்து ஒரு சில விஷயங்களை பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. அந்த வாலிபர்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம், இவர் என்ன பேசிட போறாரு, இவருக்கு காதும் கேட்காது, இவருக்கு வாயும் பேச வராது, சொல்லுவாங்கல்ல டெஃபண்டம்னு சொல்லுவாங்கல்ல, காதும் கேட்காது வாயும் பேச வராது, இவர் என்ன நமக்கு உபதேசம் செஞ்சிட போறாரு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஊமை பாஷை தெரிந்த ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, ஊமைகளினுடைய வார்த்தைகள் அந்த வாய் பேச முடியாதவர்களினுடைய அவர்களுடன் பேசுவதற்காக ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள் மொழிபெயர்க்கிறாங்க. இவங்க சொல்ல சைகையில சொல்ல இந்த விஷயத்தை அந்த வாலிபர்கள் இடத்துல எடுத்து சொல்றதுக்கு ஒரு நபரை நியமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மஜ்லிஸ்ல வாலிபர்கள் எல்லாம் ஒன்று கூடும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு எவ்வளவோ நேரங்களை நம்ம வீணடிக்கிறோம். அவர் அந்த ஊம பாஷையிலேயே பேசுறான், இந்த ஊம பாஷையிலேயே என்ன செய்யறாரு, பேசுறாரு. இன்றைக்கு நாம் எவ்வளவோ நேரங்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த நேரங்கள் அல்லாஹ் எனக்கு நாவை கொடுத்திருந்தால், அல்லாஹ் எனக்கு பேச்சாற்றலை கொடுத்திருந்தால், நான் என்னுடைய நேரங்களை திக்ரிலேயே அல்லாஹ்வை துதிப்பாடுவதிலேயே நான் என்ன செய்திருப்பேன், கழித்திருப்பேன் சொல்லும் போது அந்த வாலிபர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தது, பதற்றமான நிலையில் கொண்டு போனது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு நியாமத்துகளை நீங்க நம்ம எவ்வாறு விளங்கி கொண்டிருக்கிறோம். பார்வை எப்படிப்பட்ட ஒரு நியாமத், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நியாமத்துல மிக சிறந்த ஒரு நியாமத்திலேயே கண் பார்வை. இன்றைக்கு அந்த கண்களால இன்றைக்கு நம்ம எத்தனை முறை குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கிறோம், எவ்வளவு நல்ல விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அந்த கண் பார்வைகளை நம்ம செலவு செய்யறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு முழுக்க என்னங்க ஆயிடுச்சு, முழுக்க வாலிபர்களினுடைய சிந்தனை
இன்றைக்கு இஸ்லாமிய இளைய சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்குன்னு சொன்னா, ஒரு கேடுகட்ட ஒரு பாதையை நோக்கி தான் இன்றைக்கு இஸ்லாமினுடைய இளைய சமுதாயம் போய்கொண்டிருப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முழுக்க முழுக்க மது, மாது, சூது இது போன்ற போதையினுடைய உலகிலேயே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இளைய சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சென்று கொண்டிருக்கிறார்கள். காலையில எழுந்த உடனே அவர் என்ன செய்யறாருங்க? அந்த செல்போனை எடுக்கிறாரு. இரவு தூங்க போகும் வரை அவர் என்ன செய்யறாரு? அந்த செல்போனிலேயே தான் அவர் என்ன செய்யறாரு? பயணம் செய்யறாரு. அந்த செல்போன் அவருக்கு பிடிங்கிட்டாங்கன்னு சொன்னா அவர் பைத்தியம் ஆயிடுவாரு. நீங்க ஆயிடுவாங்களா இல்லையா? நீங்க அந்த மாதிரி எவ்வளவோ செய்திகள் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? வீட்டுல விளையாடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனினுடைய அவர் விளையாடு கொண்டிருக்கக்கூடிய அந்த மொபைல்ல பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க? பெற்றோர் பிடிங்கிட்டாங்க. அதற்காக அந்த பெற்றோரே அவர் என்ன செஞ்சுட்டாரு? அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு? கொள்ளுடுச்சு. இதையும் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இப்ப நீங்க நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்குள்ளே வருவதற்கு எவ்வளவு நாள் ஆக போகிறது? அருமையானவர்களை, இதுதான் உண்மையான ஒரு விஷயம். சொல்லுவாங்க, ஒரு சில கருத்துக்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு பாவத்தை செய்ய போய் என்னங்க ஆயிடும்? எல்லா பாவத்தையும் அவர் கொண்டு வந்துடுவார். ஒரு பாவத்தை செய்ய போய் எல்லா பாவத்தையும் கொண்டு வந்துடுவாரு. ஒரு மாதுவினுடைய வீட்டிற்கு ஹிதாயத்திற்காக களிமா சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆளும் என்ன செய்யறாரு? போறாரு. அவர் அந்த வீட்டை நோக்கி போகும்போது அந்த மாடு என்ன செய்யறாங்க? கதவை திறக்கிறாங்க. அந்த விபச்சாரி கதவை திறந்ததற்கு பிறகு அவரிடத்துல அல்லாஹ் ரசூலினுடைய விஷயங்கள் போதிக்கப்படுது. போன உடனே அதை பேசுறதுக்கு முன்னாடியே அந்த மாடு என்ன செய்யறாங்க? அந்த தாப்பால போட்டுடுறாங்க. அந்த கதவை சாத்திட்டு, என்ன நீ முழுசா அனுபவிச்சா இதுல இருந்து வெளியே போகலாம், இல்லைன்னா நீ என்ன செஞ்சிருவ? இந்த பாவத்தை நீ செஞ்சிரு. அவர் முன்னாடி என்னங்க இருக்கு? அந்த மாதுவோட கூட என்ன இருக்கு? ஒரு விபச்சாரி இருக்கிறாங்க. வீட்டுல விபச்சாரி இருக்கிறாங்க. ஒரு மது பாட்டில் இருக்கு. ஒரு குழந்தை இருக்குது. ஒண்ணு நீ என்ன செஞ்சிரு? அனுபவிச்சு. இல்ல இந்த மதுவை நீ குடிச்சிரு. இல்லைன்னா அந்த குழந்தைய நீ என்ன செஞ்சிரு? கொலை செஞ்சிரு. இந்த மூலத்துல எதையாவது உன்னை செஞ்சிரு, நான் உன்னை விட்டுறேன் இப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு? சரி, ஒரே ஒரு பாவம் தானே, நம்ம என்ன செஞ்சிருவோம்? இந்த மதுவை குடிச்சிருவோம், நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு? அந்த மதுவை குடிக்கிறாரு. அந்த மதுவை குடிச்சதுக்கு அப்புறம் அது என்னதுங்க? நிதானம் இல்லாமல் அவர் என்ன செஞ்சிடறாரு? நிதானம் இல்லாமல் அந்த மாதுவை என்ன செஞ்சிடறாரு? விபச்சாரத்துல ஈடுபட்டுறாரு. அதற்கு பிறகு அந்த குழந்தையுடைய அழுகை சத்தத்தை தாங்க முடியாம அந்த குழந்தை என்ன செஞ்சிடறாரு? கொலை செஞ்சிடறாரு. இதுதான், இதை ஒரு சம்பவமா சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா இது ஒரு சம்பவமா சொல்லுவாங்க. ஒரு பாவத்தை அவர் செய்வதற்காக போய் அவருக்கு இடத்துல எல்லா பாவங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் இளைய வாலிப சமுதாயத்தினுடைய நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில விஷயத்திற்காக என்ன செய்யறாங்க? தொழுகையை விடுறாங்க. ஒரு சில விஷயத்திற்காக என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தினுடைய சுன்னத்துகளை விடுறாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர்களுடைய வாழ்க்கையே என்னதுங்க ஆயிடுச்சு? முழுக்க முழுக்க அவர்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் இடத்துல அதிகமா நம்ம என்னங்க செய்யணும்? ஆஃபியத்தை தேடணும். அல்லாஹ் இடத்துல அதிகமா நம்ம என்னங்க செய்யணும்? ஆரோக்கியத்தை கூடிய யா அல்லாஹ் எனக்கும் சரி, என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் சரி, மரணம் வரை எந்த ஒரு நோய்வாய்ப்படாம முழுக்க முழுக்க உன்னுடைய சன்னிதானத்திலே, உன்னுடைய துதிப்பாடல்களையே நாங்க இருக்கணும், உன்னுடைய லைஃப்லயே நாங்க வாழ்ந்து இருக்கணுங்கிற ஒரு ஆரோக்கியத்தை எனக்கு கொடு யா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு நியத்தை நம்ம என்னங்க செய்யணும்? வைக்கணும். அருமையானவர்களே, அதாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு அறிஞர் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய பணியாளர்கள் சொல்றாங்க, நீ என்னப்பா செய்ய, யாரையாவது ஒரு நபரை கூப்பிடு, அவருக்கு நம்ம என்ன செய்வோம்? விருந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னால அவர் என்ன செய்யறாரு? விருந்து செய்கிறதுக்காக ஒரு கிராமவாசி கிட்ட போய் அணுகிறாரு. ஒரு கிராமவாசியை கூட்டிட்டு வந்து, இவர் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா, மிகப்பெரிய ஒரு அறிஞர், இவங்க உங்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, வாங்க இந்த விருந்துல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் நோன்பு வைத்த நிலையில இருக்கிறேன். நான் என்ன செஞ்சுட்டேன்? ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் என்ன செஞ்சுட்டேன்? ஒரு விருந்தை நான் அட்டன் பண்ணிட்டேன். ஒரு விருந்தை நான் முடிச்சுட்டு தான் நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்லப்பா இது நஃபீலான நோன்பு தானே, நீ நோன்பை விட்டுரு, நஃபீலான நோன்பு தான், நீ நோன்பை விட்டுரு, நான் உனக்கு விருந்து தரேன். என்னை விட உனக்கு அதிகமா அழகான சுவையான உணவு விருந்து அளிக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு கேட்கும்போது, எனக்கு அல்லாஹ் தான் எனக்கு அந்த உணவை அளித்தான். அவர் என்னதுங்க? ஒரு கிராமவாசி. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ் தான் எனக்கு என்ன செய்யறான்? அந்த உணவை அளிக்கிறான். அல்லாஹ் தான் எனக்கு அந்த சுவையான உணவை அளிக்கிறான். இதை விட இந்த உலகத்துல எனக்கு நீங்க வேற யாராவது ஒரு உணவை நீங்க என்னால கொடுத்துட முடியுமா?
ஆக இன்னைக்கு அந்த உணவு அப்படிங்கிறது ஒரு நியாமத், அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்க்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இன்னைக்கு அந்த அருட்கொடை இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எந்த அளவு செலவழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த அருட்கொடையை இன்னைக்கு நம்ம எவ்வளவு விளங்கி இருக்கிறோம். இன்றைக்கு அந்த அருட்கொடையை நம்முடைய அந்த ஒரு பருக்கையை நாம் உண்ணும் பொழுது கூட அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. எத்தனை நபர்கள், எத்தனை குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரமா இப்படி சாப்பிடணும், இப்படி துவா ஓதணும். விருந்தாளிகள் வீட்டுல இருந்து வந்துருச்சுன்னு சொன்னா விருந்து அளித்தா அந்த விருந்தினருக்காக நம்ம துவா செய்யணுமா? இல்ல நம்ம வீட்டு அந்த உணவை சாப்பிடும் போது அதற்கான துவாக்களை, அதற்கான சுண்ணத்துக்களை இன்றைக்கு நம்ம கடைபிடிக்கிறோமா? இது போன்ற விஷயங்களை விட்டு நாம் தூரமாவதுனாலதான் இன்னைக்கு நமக்கு என்னதுங்க, நம்முடைய வீடுகள்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இன்றைக்கு குழந்தைகள் சரியான முறையில வளர்வது கிடையாது. இன்றைக்கு பெற்றோர்களுக்கு சரியான அறிவுபூர்வமான அந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுவதற்கான ஆர்வம் குறைந்து போய்விட்டது. அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். இது போன்ற விஷயத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேடணும். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, நபி அவங்க ஒரு மனிதர் ஒரு சஹாபியை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அந்த சஹாபியை நபி அவங்க பாக்குறாங்க, நீ என்னப்பா ரொம்ப உடல் சோர்வா இருக்கிறீ, ரொம்ப உடல்நிலை குன்றிய நிலையில இருக்கிறீ. எப்படி சொல்லுவாங்க சொன்னா, ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருது, அந்த ஒரு கோழி குஞ்சு எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு உடல்நிலையில நீ இருக்கிறேன்னு கேட்கும்போது, யார் ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் கிட்ட இப்படி துஆ செஞ்ச, என்னதுங்க, அல்லாஹ் கிட்ட இப்படி துவா செஞ்ச, யா அல்லாஹ் நீ என்ன மறுமையில தண்டிக்கிறதா இருந்தா என்ன இந்த துனியாலே அந்த தண்டனையை கொடுத்துரு, இந்த துனியாலே அந்த தண்டனையை கொடுத்துரு. நபி அவங்க நன்மையா கண்டிச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்படிலாம் நீங்க துவா கேட்கக்கூடாது. அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, இந்த இன்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி எனக்கு அந்த தண்டனைகளை விட்டு அந்த பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயத்தை தான் நீங்க கேட்கணுமே தவிர, உடல் ஆரோக்கியத்தை தான் கேட்கணுமே தவிர, நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வினுடைய தண்டனை உன்னால தாங்க முடியுமாப்பா, அல்லாஹ்வினுடைய தண்டனையை உனக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுத்தா உன்னால தாங்கிட முடியுமா, நீ யாரை கேட்டு இப்படிலாம் நீ துவா செஞ்ச. நபி அவங்க என்ன செய்யறாங்க, எச்சரிக்கிறாங்க. அடிக்கடி என்ன செய்ய, இந்த துவா ஓதுற, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வ கீனா அஸாபன்னார். இந்த துவா நீ என்ன செய்ய, இந்த துனியாவுல நீ மரணம் வரும் வரை நீ என்ன செய்ய, ஒவ்வொரு தொழுகையிலும் நீ என்ன செய்ய, இந்த துஆவை என்ன செய்ய, கேட்டுக்கிட்டே இரு. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நம்ம எந்த அளவு துஆ செய்யறோம், நம்முடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திற்காக இன்றைக்கு நாம் எந்த அளவு துஆ செய்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு விஷயம். அருமையானவர்களே, அடுத்தபடியாக நியாமத்துல் இஸ்லாம். இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இன்றைக்கு அதை விளங்காத நிறைய முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, அது ஒரு பெருமையா நம்ம கருதணும். இன்னைக்கு என்னதுங்க, யார் யாரெல்லாம் நம்மை பார்த்து பெருமைப்பட்டார்களோ இன்றைக்கு அவர்கள் எல்லாம் கேவலமான முறையில என்ன செய்யறாங்க, இன்னைக்கு நினைச்சு பார்க்கறாங்க. இன்னைக்கு இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைமை, இன்னைக்கு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல பார்க்கிறோம், எவ்வளவோ செய்திகள் வருது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவு அந்த சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு சீரான கேடுகட்ட ஒரு சில விஷயங்களை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு இஸ்லாமிய ஆண்கள் என்ன செய்யறாங்க, வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையில சமூக வலைதளங்கள்ல அவங்க பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இதுல இருந்து நம்ம என்னங்க செய்யணும், அல்லாஹ் படத்துல அதிகமா நம்ம என்னங்க செய்யணும், பாதுகாப்பு தேடணும். இஸ்லாம் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இன்றைக்கு அந்த அருட்கொடையே அந்த களிமாவை நம்ம என்னங்க செய்யணும், விளங்கணும். நபியை எதிர்த்தவர்கள் கூட இந்த இஸ்லாத்தினுடைய அந்த சுவையை அவங்க என்ன செய்யறது கிடையாது, மாற்றியது கிடையாது, ஒருபோதும் மாற்றியது கிடையாது. நபியை வெறுப்பாங்க, களிமா சொல்ல மாட்டாங்க, நபியை என்ன செய்வாங்க, விரட்டுவாங்க, நபியை விட்டு தூரம் ஆவாங்க. ஆனாலும் இஸ்லாம் என்பது ஒரு உண்மையான மார்க்கம். ஆனால் அவங்களுடைய மனது என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு நம்ம இஸ்லாம் என்ற ஒரு புனிதமான ஒரு மார்க்கத்தில் நம்ம என்ன செய்யறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ற ஒரு சுவை அறியாமல் நம்ம என்ன செய்யறோம், மறைத்துக் கொண்டும் இருக்கிறோம். அருமையானவர்களே, சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கூட இஸ்லாத்தினுடைய ஒரு சில விஷயங்களை அவங்க விளங்கி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தம்பதி என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. புதிதா ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப வயசானவங்க தான், அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேன், இதுக்கப்புறம் இஸ்லாத்தினுடைய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வயதும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது, எந்த ஒரு அறிஞர்கள் இடத்துல எங்களால் போக முடியாது, நாங்கள் ஒன்றும் ஏழையா இருக்கிறோம். நான் என்ன செய்யறேன், என்னுடைய மகனையாவது நான் என்ன செய்யறேன், இஸ்லாத்தினுடைய பாதையில நான் என்ன செய்யறேன், கொண்டு போய் சேர்க்கிறேன்
அப்படின்னு அவர் என்ன செய்யறாங்க, அந்த பெற்றோர்கள் நினைத்து ஒரு மதரசாக்கள்ல கொண்டு போய் கிட்டத்தட்ட குர்ஆன் மனனம் செய்து ஒரு ஆலிமா என்ன செய்யறாரு, ஒரு குர்ஆனை ஓதி முழுமையாக மனனம் செய்து ஒரு 10 வருடங்கள் கழித்து அவர் என்ன செய்யறாரு, மிகப்பெரிய ஒரு ஆலிமா அவருடைய ஊருக்குள்ள வராரு. வரும்போது இத்தனை வருடங்கள் கழித்து அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த பெற்றோர்களினுடைய உள்ளம் எப்படி இருக்கும், ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளுடைய பிள்ளையை நம்ம பார்க்கிறோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் ரொம்ப ஆசையா வராது. பெற்றோரை நோக்கி வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெற்றோர்கள் அந்த மகனை கட்டியும் தழுவல, அந்த மகனை தொட்டு கூட பார்க்கல, நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, நேரம் போயிட்டு ஒது செஞ்சாங்க. ஒது செய்து விட்டு திரும்ப வந்து அந்த மகன் என்ன செய்யறாங்க, அந்த தாய் என்ன செய்யறாங்க, கட்டி அணைக்கிறாங்க. அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, அந்த தந்தை என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனை என்ன செய்யறாரு, நெத்தியில முத்தம் பண்றாரு. எதற்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்னு அந்த மகன் கேட்கும் போது, இப்போ நீங்க உள்ளத்துல குர்ஆன சுமந்திருக்கிற, நீ என்னப்பா செஞ்சிருக்க, உன்னுடைய உள்ளத்துல நீ குர்ஆனை சுமந்திருக்கிற, அல்லாஹ்வுடைய திரு வேதம் உன்னுடைய உள்ளத்துல இருக்குது, குர்ஆனை எப்படி நான் ஒது இல்லாமல் தொடுவது என்று சொல்லி யாருங்க, புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபர், அவருக்கு இன்னைக்கு குழந்தை அந்த குர்ஆனினுடைய அந்த ஒரு மகத்துவம் தெரிந்திருக்கும் பொழுதும் கூட இன்றைக்கு நம்ம குர்ஆனை ஓதி இருக்கிறோம், தர்ஜுமாக்களை விளங்கி இருக்கிறோம், ஹதீஸ்களை எடுத்து வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? உண்மையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல யார் உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அவன் உயர்த்திடும். கல்வியை கொண்டு ஒரு நாய் கூட உயர்த்தப்படுது, ஒரு நாய் கூட உயர்த்தப்படுது. இன்னைக்கு மக்கள் இருக்கிறோம், மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் வந்து ஒரு நாய் கல்வி பெற்றுச்சுன்னு சொன்னா, ஒரு நாய் என்னதுங்க கல்வி அறிவு பெற்றுச்சுன்னு சொன்னா அது என்னதுங்க, அது ஒரு படித்த நாய், அது ஒரு படித்த நாயா ஆயிருது. கேட்கிறோமா இல்லையா? ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் இது. அதாவது ஒரு நாய் ஒரு பாத்திரத்துல வாய் வச்சிருச்சுன்னு சொன்னா அந்த பாத்திரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்க சட்டப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, அதை நம்ம உபயோகித்திடக்கூடாது. அதை எப்படி உபயோகிக்கணும், அதை எப்படி சுத்தப்படுத்தி உபயோகிக்கணும்னு சொன்னா அதை 7 தடவை என்ன செய்யணும், கழுவணும். 7 தடவை கழுவணும். அதுல ஒரு தடவை மண்ணை கொண்டு என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும். இப்படி சுத்தம் செய்ததற்கு பிறகுதான் அந்த பாத்திரத்தை நம்ம உபயோகிக்கிறது ஜாயிஸ். அந்த பாத்திரத்துல நம்ம தண்ணீர் குடிக்கிறதோ இல்ல அந்த பாத்திரத்தை நம்மளுடைய உணவு பாத்திரங்களாக பயன்படுத்துவதோ அப்பதான் கூடும். இதுதான் இஸ்லாமிய சட்டம், மார்க்க சட்டம். இதுதான் சட்டம் சொல்லுது, நபி அவர்கள் வகுத்த சட்டம் இதுதான். ஆனால் ஒரு நாய் என்னங்க செய்யுது, ஒரு நாய் கல்வி அறிவு பெறுது, தன்னுடைய எஜமான இடத்துல ட்ரைனிங் ஆகுது. என்ன செய்யுதுங்க, ட்ரைனிங் ஆகுது. இந்த இறையை நீ போய் என்ன செஞ்சுட்டு வா, கவி கொண்டு வா, அந்த இறையை நீ போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி அந்த எஜமான் தன்னுடைய நாய்க்கு, அந்த வேட்டை நாய்க்கு என்ன செய்யறாரு, ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ஒரு வகுப்பு ஒரு ட்ரைனிங், ஒரு பாடம் அவர் கற்று தராரு. கற்று தந்ததற்கு பிறகு அந்த நாய் என்ன செய்யுதுங்க, அந்த இறையை கவ்வி கொண்டு தன்னுடைய எஜமான இடத்துல வந்து நிற்குது. அப்ப அந்த நாய் வாய் வைத்து அந்த இறை ஹலாலா ஜாயிஸான்னு கேட்டா ஜாயிஸ். ஏன்? அது கல்வி அறிவை பெற்றுச்சு. நம்ம எவ்வளவு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், சிந்திக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலைமை. எப்படி இருக்கு, படிக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்கிறோம், இந்த உலகத்துக்கு தேவையான என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணுமோ அதை எல்லாமே செய்யறோம். ஆனால் இஸ்லாத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்மை கொண்டு இஸ்லாம் வளரணுமே தவிர நம்ம மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது. நம்மை கொண்டு இஸ்லாம் வளர வேண்டும். இன்றைக்கு நம்மை கொண்டு இஸ்லாம் எந்த அளவு வளர்ந்துருக்குங்க. பள்ளிவாசல் பிரம்மாண்டமா இருக்கிறது பெருசு கிடையாது. ஊர் மக்கள்ல ஜும்மாவுடைய தொழுகையில 1 கோடி உட்கார்றது பெருது கிடையாது. இந்த ஊர்ல ஏதாவது இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் நிலைத்து இருக்கணும், கியாமத்து வரையும் நிலைத்து இருக்கணும். அதற்கு உண்டான ஏதாவது ஒரு முயற்சி இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளால என்ன முயற்சி செஞ்சோம், இன்னைக்கு நம்ம எத்தனை நபர்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு சில விஷயங்களை நம்ம கற்று தெரிஞ்சிருக்கிறோம். இந்த ஜும்மா தொழுகை மட்டும் இல்லைன்னு சொன்னா வேற நம்ம எப்பயுமே ஒன்று கூட முடியாது. இதுதான உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்காக தான் நீங்க நிறைய நபர்கள் வராங்களே தவிர மற்ற தொழுகைக்காக என்ன செய்யறது கிடையாது, வருவது கிடையாது. மெயின் ஜும்மா தொழுகைக்கு வருது, அந்த ஒரு நேரமான ஒரு அது இஸ்லாம் எந்த ஒரு நேரத்தை வழிவகுக்கிறதோ அந்த நேரத்தில் கூட இன்னைக்கு நிறைய நபர்கள் வருவது கிடையாது. வியாபாரத்தை முடித்து விட்டு அந்த வியாபாரத்தினுடைய விஷயத்தை முடித்து விட்டதற்கு பிறகுதான் என்னங்க செய்யறாங்க, நீங்க நிறைய பேர் பள்ளிவாசலுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கிறாங்க. அருமையானவர்களே,
நம்ம எப்படி அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அந்த ரசூலினுடைய மார்க்கத்தை நாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ, எந்த அளவு தூரமாக்கி வைத்திருக்கிறோமோ, அதே போன்றுதான் அல்லாஹ்வை விட்டு நாம் தூரமாகி இருக்கிறோம். அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளில் மிக 3 பெரிய அருட்கொடைகள் என்னன்னு சொன்னா, இந்த நிஅமத்துல் இஸ்லாம், ஆஃபியத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்வு. 3வது செல்வம். அந்த செல்வத்தை எந்த வழியில் நாம் செலவு செய்கிறோம், அந்த செல்வத்தை கொண்டு நாம் எவ்வளவு இஸ்லாத்திற்கு தேவையான விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 விஷயம் தான் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த 3 விஷயத்தை விட்டு ஒரு தூரம் ஆகிறாரு. இதுல இருந்து அவர் சரியா விளங்கல. முதல்ல நிஅமத்துல் இஸ்லாம், அந்த இஸ்லாத்தினுடைய அந்த அருட்கொடையை அவர் விளங்கலன்னு சொன்னா கண்டிப்பா அவரால் என்ன செய்ய முடியாது, அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவரால் என்ன செய்ய முடியாது, கால் எடுத்து வைக்க முடியாது. அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவரால் என்ன செய்ய முடியாது, சரியான முறையில பயணிக்க முடியாது. இந்த நிஅமத்துல் இஸ்லாத்தை விளங்கணும். அருமையானவர்களே, அப்படி விளங்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வா ஆகிருனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.